ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம 2025க்கு நீட் ப்ரிப்ரேஷன் யாரெல்லாம் தமிழில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் கொடுக்குற வகையில் 11th ஸ்டாண்டர்ட் உயிரியல், அதாவது பார்த்தீங்கன்னா பயாலஜி பார்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் புக்கில் நம்ம உயிரி தாவரவியல் பகுதியில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.5 பகுதி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூஞ்சைகள் அதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் பாக்டீரியாக்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா உயிரிகளின் வகைப்பாடு, உயிரிகளின் பண்புகள், வைரஸுகள் போன்ற பகுதிகளுமே பார்த்தோம். இது ஃபஸ்ட்டு சாப்டரோட லாஸ்ட் பார்ட்னு கூட சொல்லலாம், பூஞ்சைகள். ஓகேங்களா, வாங்க போகலாம். 2ஆம் உலகப் போரும் பெனிசிலினும். ஓகேங்களா, வரலாற்றில் பூஞ்சை அலெக்சாண்டர் பிளமிங். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். 1928ஆம் ஆண்டு பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்டது. மருத்துவ உலகில் ஒரு தற்செயல் நிகழ்வாகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பர்பஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கல. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டாக இது உண்டானது தான் பார்த்தீங்கன்னா பெனிசிலினோட கண்டுபிடிப்பு. ஓகேங்களா, 2ஆம் உலகப் போர் வரலாற்று நிகழ்வின் போது போர் வீரர்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக பெனிசிலினை மஞ்சள் நிறை பொடியாக பயன்படுத்தப்பட்டதாக வரலாறு குறிப்பு உள்ளது. ஓகேங்களா, வரலாற்று குறிப்பு உள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போரில் வீரர்கள் காப்பாற்றுறதுக்கு மஞ்சள் கலர் பவுடரை பயன்படுத்த சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த வியப்புமிக்க உயிர் எதிர்ப்பொருளை கண்டுபிடிப்பதற்காக அலெக்சாண்டர் பிளமிங்கிற்கு 1945ஆம் ஆண்டு ஹெர்னல்ட் போரிஸ் மற்றும் சர் ஹோலார்ட் வால்டர் புளோரோ ஆகியோருடன் நோபல் பரிசை பகிர்ந்தப்பட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலினை கண்டுபிடித்ததுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நோபல் பரிசு மற்ற சயின்டிஸ்ட் கூட சேர்ந்து பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா பூஞ்சையின் மயிர்கல்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வைரஸின் மயிர்கல்கள் பார்த்தோம், அதே போல் பாக்டீரியத்தின் மயிர்கல்கள் பார்த்தோம். இப்போ பூஞ்சையோட மயிர்கல்கள் பார்க்கலாம். ஓகேங்களா, பூஞ்சைகளின் மயிர்கல்கள் 1729 PA மைசிலி வித்து வளர்ப்பு சோதனை செய்தார். 1767 பாண்டானா பூஞ்சைகளை தாவரங்களில் நோய் ஏற்படுத்தும் என்பதை நிரூபித்தார். 1873 CH பிளாக்கிலி மனிதர்களில் பூஞ்சைகள் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் என்பதை நிரூபித்தார். 1904 AF பலாக்ஸ்லி பூஞ்சைகளின் மாற்று உடல் தன்மையை கண்டறிந்தார். 1952 பாண்டிகோர்வும் ரோப்ரும் இணைந்து பாலினை ஒத்துத்தன்மையை கண்டறிந்தனர். பூஞ்சை என்ற சொல் லத்தீன் மொழி வெளிவந்த சொல்லாகும். இது பார்த்தீங்கன்னா லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது. இதற்கு காளான் என்று பொருள். பூஞ்சை மீன்ஸ் காளான் என்று பொருள். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. பூஞ்சைகள் எங்கும் பரவி காணப்படுகின்ற மேய் உட்கரு கொண்ட பச்சையமற்ற பிரசார்புட்ட உயிரிகளாகும். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேய் உட்கரு கொண்ட பச்சைமற்ற, இது பார்த்தீங்கன்னா பச்சைமற்ற பொருள் உயிர். ஓகேங்களா, இவை ஒரு செல் அல்லது பல செல்களால் ஆனவை. பூஞ்சைகள் பற்றிய படிப்பானது பூஞ்சையியல் என அறியப்படுகிறது. கிரேக்கம் மைக்கஸ், காளான், லோகோஸ் படிப்பு. ஓகேங்களா, PA மைசிலி என்பவர் பூஞ்சையியலை தோற்றுவித்தவராக கருதப்படுகிறார். ஆர்தர் HR புல்லர், ஜான் வெப்ஸ்டர், ஆக்ஸ்வர்த், ஏன்ஸ்வர்த், VB முண்டகோட், AC மேக்தா, CV சுப்ரமணியன், TS சதாசிவன் ஆகியோர் சில புகழ்பெற்ற பூஞ்சையில் வல்லுநர்கள் ஆவார்கள். EJ பட்லர் பற்றி கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஞ்சைகளின் பொது பண்புகள். பெரும்பாலான பூஞ்சைகளின் உடலம் இலைத்த இலை போன்ற ஹைப்பாக்களால் ஆனது. ஓகே, எண்ணற்ற ஹைப்பாக்கள் இணைந்து மைசீலியத்தை உருவாக்குகின்றன. பூஞ்சைகளின் செல் சுவர் கைட்டின் என்னும் பாலிசாக்கரைடுகளாலும் மற்றும் பூஞ்சை செல்லுலோசாலும்
ஆனது, செல்லுலோஸால் ஆனது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இதில் ஆயிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பாலிசாக்கரைட்டுகள் ஓகேங்களா, மற்றும் பூஞ்சை செல்லுலோஸால் ஆனது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு, என் அசிட்டைல் குளுக்கோஸ்மைனின் பல்படி ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவர் காணப்படுவதன் அடிப்படையில் மைசீலிடுகள் 2 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. கீழ்நிலை பூஞ்சைகளில் ஹைபாக்கல் தடுப்பு சுவரற்றும் எண்ணற்ற உட்கருக்களை கொண்டும் காணப்படுவது பல் உட்கரு மைசிலியம் என்று அறியப்படுகிறது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவரற்றும் எண்ணற்ற உட்கருக்களை கொண்ட ஓகேங்களா. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்புகோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேம்பாடு அடைந்த வகுப்பு பூஞ்சைகளில் ஹைபாக்கலின் செல்களிடையே தடுப்பு சுவர் காணப்படுகிறது. இது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவரை வச்சு தான் வந்து இங்கே கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியூசோரியம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு சுவருடைய மைசிலியம், பல் உட்கரு நிலை கொண்ட மைசிலியம் என 2 வகைகளாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மைசிலியங்களின் வகைகள். மைசிலியத்தில் காணக்கூடிய ஹைபாக்கல் நெருக்கமின்றியோ அல்லது நெருக்கமாகவோ பிணைந்து பூஞ்சை திசுக்களை உருவாக்குகிறது. இது பிளங்டைமா என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பிளங்டைமா என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா. பிளங்டைமா 2 வகைப்படும். அவை புரோசங்கைமா, போலியான பாரங்கைமா ஆகும். புரோசங்கைமாவில் ஹைபாக்கல் நெருக்கமின்றியும் ஒன்றோடு ஒன்று இணைப்போக்கான் அமைப்பிலும் உள்ளன. போலியான பாரங்கைமாவில் ஹைபாக்கல் நெருக்கமாக அமைவதோடு மட்டுமின்றி தனித்தன்மையை இழந்தும் காணப்படுகின்றன. முழுக்கனி உறுப்புடைய பூஞ்சையில் முழு உடலும் இனப்பெருக்க அமைப்பாக மாறுகிறது. ஆனால் உண்மைக்கனி உறுப்பு வகையின் உடலத்தில் சில பகுதிகள் மட்டும் இனப்பெருக்கத்தில் ஈடுபட்டு மற்ற பகுதிகள் தலை உடல நிலையிலேயே உள்ளன. பூஞ்சைகள் பாலிலா பாலின பெருக்க முறைகளில் இனப்பெருக்கம் செய்கின்றன. பூஞ்சையின் பாலிலா நிலையானது பாலிலை நிலை அனாமோர்ஃப் என்றும் பாலின நிலை பால்நிலை டெலியோமோர்ஃப் என்றும் அழைக்கப்படுகின்றன. 2 நிலைகள் காணப்படும் பூஞ்சைகள் முழு உடலி ஹோலோமர்க் என்று கூறலாம். பொதுவாக பூஞ்சைகளின் பாலின பெருக்கத்தில் 3 படிநிலைகள் உள்ளன. 2 செல்களின் சைட்டோபிளாச இணைவு, உட்கரு இணைவு, குன்றல் பகுப்பு வழி ஒற்றை மடிவித்துக்கள் உண்டாதல் ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பூஞ்சையில் நடைபெறும் இனப்பெருக்க முறைகள் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். பூஞ்சையில் நடைபெறும் இனப்பெருக்க முறைகளான படம் 1.19 கொடுக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம். இயங்கு வித்துக்கள் ஜூஸ்போர்ஸ். இவை இயங்கு வித்துக்களில் தோற்றுவிக்கப்படும் கசையிலையுடைய அமைப்புகளாகும். எடுத்துக்காட்டு கைட்ரிடுகள், கொனிடியா தாங்கிகளின் மீது உருவாகும் வித்துக்கள். எடுத்துக்காட்டு ஆஸ்பெர்ஜில்லஸ். ஹைடியா வித்துக்கள். உடல் வித்துக்கள் கனவித்துக்கள் ஆர்த்தோஸ்போர்ஸ். ஹைபாக்கால் பிளவுற்று தோன்றும் வித்துக்கள் ஹைடியா வித்துக்கள் என அழைக்கப்படுகின்றன. எரிசைபி எடுத்துக்காட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஷன் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுறுதல் என்று அர்த்தம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன் பிளவுறுதல். உடல் செல் பிளவுற்று 2 சேய் செல்களை தருகிறது. எடுத்துக்காட்டு சைசோசாக்ரைட்
சைக்ளோமைசிஸ் ஈஸ்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டு விடுதல் பட்டிங். பெற்றோர் செல்லில் இருந்து சிறிய முட்டு போன்ற வளர்ச்சி தோன்றி அவை பிரிந்து சென்று தனித்து வாழ்கின்றன. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாக்ரோமைசிஸ் ஈஸ்ட். தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் முறையில் முட்டு விடுதல் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிப்பட்ட முறையில் வந்து முட்டு விட்டு உருவாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளவுறுதல். இது வந்து ரெண்டாக பிளவுற்று தனித்தனி இதுவாக மாறுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொனிடியங்கள் தோன்றுதல். தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கொனிடியங்கள், இது வந்து ஒரு தலைப்பகுதி மாதிரி, அது வந்து தனித்தனியாக இது பண்ணி இதுவாக உருவாகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடலை வித்து எரிசைப்பி அது மூலமா உருவாக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமிட வித்து. இது நிறையா டைப்ஸ் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ஐ மீன் நிறையா மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டைப் எல்லாமே இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். நீங்கள் வந்து பொறுமையாக படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாமிட வித்துக்கள் தடித்த சுவருடைய ஓய்வு நிலை வித்துக்கள் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா பாலியலா இனப்பெருக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் இனப்பெருக்கத்துக்கு நம்ம போகலாம். இயக்க கேமிட்டுகளின் இணைவு பிளங்கோமேட்டிக் கப்பல்ஷன். நகரும் தன்மையுடைய கேமிட்டுகளின் இணைவிற்கு இயக்க கேமிட்டுகளின் இணைவு என்று பெயர். இது 3 வகைப்படும். அதாவது நகரக்கூடிய கேமிட்டுகள் மூலமா இது வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஒத்த கேமிட் இணைவு ஐசோகமி. புறமைப்பு செயலியில் ஒத்த கேமிட்டுகளின் இணைவாகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசோகமி மீன்ஸ் ஒத்த சேம் கேட்டகரியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்கம் நடைபெறும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்கைட்ரியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமமற்ற கேமிட் இணைவு அனைசோகமி. புறமைப்பு அல்லது செயலியில் வேறுபட்ட கேமிட்டுகளின் இணைவாகும். எடுத்துக்காட்டு ஹல்லோமைசிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை கருவுறுதல் ஹோகாமி. புறமைப்பிலும் செயலிலும் வேறுபட்டு இரு கேமிட்டுகள் இணைவாகும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோனோப்ளாபாரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயக்க கேமிட்டுகள் இணைவு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேமிட்டக தொடர்பு. பாலின பெருக்கத்தின் போது ஆந்திரிடியம் முனோகியம் இடையே தொடர்பு ஏற்படுத்துதல். எடுத்துக்காட்டு அல்புகோ. கேமிட்டக இணைவு கெமட்டாலஜிக்கல் கப்பல்ஷன். கேமிட்டுகள் இணைந்து உரக்க கருமுட்டை உருவாதல். எடுத்துக்காட்டு மியூசர் ரைபோஸ். ஸ்பெர்மேஷியா இணைவு. இம்முறையில் ஒரு உட்கரு கொண்ட பிக்னிய வித்து நுண்கொனிடியம் ஏற்பு ஹைபாக்களுக்கு கடத்தப்படுகிறது. எடுத்துக்காட்டு பக்சினியா நீரோஸ்போரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடல் செல் இணைவு 2 ஹைபாக்களின் உடல் செல்களின் இணைவாகும். எடுத்துக்காட்டு அகாரிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க முறைகள் கொடுத்துருக்காங்க. பால் முறை கொடுத்துருக்காங்க, பாலியல் முறை கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிலபஸை படிக்கிறோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இந்த சாப்டர் முடிச்ச உடனே நம்ம என்சிஆர்டி புக்குக்கு மாறும். அப்போ இருக்கும்போது நம்ம அந்த புக்கில் எந்தெந்த கண்டென்ட் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் சிலபஸில் எது இருக்குன்னு இது பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம மல்டிபிள் டைம் வந்து ரிவைஸ் பண்ணால் நம்மளுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. இது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீடிங் மட்டும்தான். பூஞ்சைகளின் வகைப்பாடு. பூஞ்சைகள் அவைகளின் உடல் இனப்பெருக்க பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்த பல பூஞ்சையில் வல்லுநர்கள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். மரபுசார் வகைப்பாடுகளால் பூஞ்சைகளுக்கு பைகோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பிஸ்டியோமைசிட்ஸ், யூரிட்ரோமைசிட்ஸ் என 4 வகுப்புகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இவற்றின் பைகோமைசிட்ஸ் வகுப்பில் ஊமைசிட்ஸ், கைரிடியோமைசிட்ஸ், சைக்கோமைட்ஸ் பூஞ்சைகள் அடங்கும். மேலும் இவ்வகுப்பு பூஞ்சைகள் பின்தங்கியதாகவும் பாசிகளிலிருந்து தோன்றியதாகவும் கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கான்ஸ்டான்டின் ஜே அலெக்சோபோவால் மற்றும் சார்ல்ஸ் டபிள்யூ மெஸ் ஆகியோர் 1979ஆம் ஆண்டில்
இன்ட்ரோடக்டரி மைக்காலஜி என்ற நூலில் பூஞ்சைகளின் வகைப்பாட்டை வெளியிட்டனர். இதில் பூஞ்சைகள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை ஜிம்னோமைக்கோட்டோ, மாஸ்டிகோமைக்கோட்டோ, ஏமாஸ்டிகோமைக்கோட்டோ ஆகும். இவற்றுள் 8 துணைப்பிரிவுகள், 11 வகுப்புகள், ஒரு வடிவ வகுப்பு மற்றும் 3 துணை வகுப்புகள் உள்ளன. ஓமைசிட்ஸ், மைக்கோமைசிட்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ், பெஸ்டியோமைசிட்ஸ் மற்றும் வடிவ வகுப்பு டியூட்ரியோமைசிட்ஸ் ஆகியவற்றின் சிறப்பு பண்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓமைசிட்ஸ், அதை பற்றி நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓமைசிட்ஸ் பல்வுட்கரு மைசிலியம் காணப்படுகிறது. செல் சுவரில் குளுக்கான், செல்லுலோஸ் உள்ளன. இங்குவித்து வழியாக பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இயங்குவித்துக்கள் சாட்டை ஒத்த ஒரு கசையிலையும் குருணா தகரொத்த ஒரு கசையிலையும் பெற்றுள்ளன. முட்டை கருவுறுதல் முறையில் பாலினப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது மெயினாக ஓமைசிட்ஸ்னா என்ன சொல்லிட்டு அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. எப்படி இனப்பெருக்கம் நடைபெறுதுன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு அல்புகோ. நெக்ஸ்ட் சைக்கோமைசிட்ஸ் பெரும்பாலான சிற்றினங்கள் மட்குண்ணிகளாக மண்ணில் உள்ள அழுகிய தாவர விலங்கின் உடல்களின் மீது வாழ்கின்றன. சில ஒட்டுண்ணி வகையை சார்ந்தவை. வீட்டு ஈக்களில் வாழும் என்டம் பாத்ரோ எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ரொட்டி மீது வளரக்கூடிய மியூக்கர் ரைசோபஸ் சாணத்தில் வாழ்பவை. எடுத்துக்காட்டு பைபோலஸ் தொகுப்பை சார்ந்தவையாகும். படம் இங்கே கொடுத்துருக்காங்க. 1.1 நம்ம பார்த்துக்கலாம். மைசிலியம் கிளைத்து பல்லுட்கரு நிலையை பெற்றுள்ளது. இதான் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாலிலா இனப்பெருக்கம் வித்தங்களில் விந்துக்களை தோற்றுவிப்பதன் மூலம் நடைபெறுகிறது. பாலினப்பெருக்கத்தின் போது கேமெட்டுகள் இணைந்து தடித்த சுவருடைய உர கருமுட்டை தோற்றுவிக்கின்றன. இவை நீண்ட கால ஓய்வு நிலையில் இருந்து குன்றல் பகுப்பிற்கு பிறகு வித்துக்களை தோற்றுவிக்கின்றன. நெக்ஸ்ட் ஆக்சோமைசிட்ஸ். இது தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொன்றும் தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் புரியும். இது ஜஸ்ட் ஒரு ரீடிங் மட்டும்தான். நெக்ஸ்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீட் சிலபஸை கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் NCERT புக்கை கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கோ அதை மட்டும் மல்டிபிள் டைப்ஸை ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஆஸ்கோமைசிட்ஸ் என்பவை ஈஸ்ட்டுகள், மாவுத்த பூசணங்கள், கிண்ண பூஞ்சைகள், மூரல்கள் போன்றவைகளை கொண்ட தொகுப்பாகும். எக்ஸாம்பிள் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பெரும்பாலான சிற்றினங்கள் நிலத்தில் வாழ்பவையாக இருப்பினும் சில நன்னீர் மற்றும் கடல் நீரிலும் வாழ்கின்றன. மைசிலியம் கிளைத்து நன்கு வளர்ச்சியடைந்த எளிய தடுப்பு சுவரை பெற்றுள்ளது. பெரும்பாலானவை சாருணிகளாகவும் சில ஒட்டுண்ணிகளாகவும் அறியப்படுகின்றன. எடுத்துக்காட்டு மாவுத்த பூசங்கள், எரைஸ்பி. பாலிலா இனப்பெருக்கம் கிளவுறுதல், மொட்டுவிடுதல், ஆக்டிய வித்துக்கள், கொடியன்கள், கிளாமிடி வித்துக்கள் வழி நடைபெறுகிறது. 2 ஒத்த உட்கருக்கள் இணைவதன் வழி பாலினப்பெருக்கம் நடைபெறுகிறது. சைட்டோபிளாச இணைவை தொடர்ந்து உட்கரு இணைவு உடனே நடைபெறுவதில்லை. பதிலாக இரட்டை உட்கரு நிலையிலேயே நீண்ட காலம் ஹைபாக்கள் காணப்படுகின்றன. ஆஸ்கஸ் உருவாக்க சிறப்பு ஹைபாக்கள் தோன்றுகின்றன. ஆஸ்கஸ் உருவாக ஹைபாக்களின் நுனி பின்புறமாக வளைந்து கொக்கி போன்ற அமைப்புடைய செல்லினை தோற்றுவிக்கிறது. கொடுத்துருக்க பாருங்க. பைசாசா, நெக்ஸ்ட் என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. பெரித்தியசித்தின் நீள்வெட்டு தோற்றம், அப்போத்தியசித்தின் நீள்வெட்டு தோற்றம், கிளிஸ்டோதிசியம், ஆஸ்கஸ் தோற்றுவதலின் நிலைகள். கொக்கி போன்ற அமைப்புடைய செல்லினை தோற்றுவிக்கிறது. இதற்கு கொக்கி செல் என்று பெயர். நுனி அடி அமைசெல்லில் உள்ள 2 உட்கருக்கள் ஒன்றாக இணைந்து இரட்டை மடி உட்கரு உருவாகிறது. இந்த செல் இளம் ஆஸ்காஸாக உருவாகிறது. இரட்டை மடிய உட்கரு குன்றல் பகுப்படுதலுக்கு பிறகு 4 ஒற்றமை உட்கருக்களை தருகிறது. இவை மேலும்
குன்றிலா வகுப்பிற்கு பின்பு 8 உட்கருக்களை தருகிறது. இவை ஒருங்கிணைந்து 8 ஆஸ்கோ வித்துக்களை தருகின்றன. ஆஸ்கோ வித்துக்கள் ஆஸ்கஸ் என்னும் பை போன்ற அமைப்பினுள் காணப்படுவதால் இந்த குழும பூஞ்சைகள் பை பூஞ்சைகள் என பொதுவாக அழைக்கப்படுகிறது. பை பூஞ்சைகள் பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ் பூஞ்சைகள் தான். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பை மாதிரி காணப்படுகிறது. ஆஸ்கஸ்களை மலட்டு ஹைபாக்கள் சூழ்ந்து ஆஸ்கோ கனியிருப்பு உருவாகிறது. 4 வகையான ஆஸ்கோ கனியிருப்புகள் உள்ளன. அவை கிளிஸ்டோதீசியம் முழுமையாக மூடியது, பெரிதீசியம் குடுவை வடிவம் ஆஸ்ட்ரோஸ் என்னும் துளையுடன், அப்போதீசியம் கோப்பை வடிவம் தெரிந்த வகை, சூடோதீசியம் பொய்கனி உடலம். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மேலே படம் கொடுத்துருக்காங்க. வாங்க ஒரு பார்க்கலாம். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பே சைஸா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிஸ்டோதீசியம், பெரிதீசியம், அப்போதீசியம். இது பார்த்தீங்கன்னா ஆஸ்கஸ் தோன்றதுக்கான நிலைகள். இது பை வடிவில் இருக்கிறதுனால இது பை வடிவ இது பாஞ்சுகள் என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பசிட்டோமைசிட்டிஸ். பஸ்டியோமைசிட்ஸ். இதில் ஊதா காளான், பஃப் பால், தவளை இருக்கை பூஞ்சை, டேட்ஸ்டூல், பறவைக்கூடு பூஞ்சை, அடைப்புக்குறி பூஞ்சை, துர்நாற்ற கொம்பு பூஞ்சைகள், துரு மற்றும் கருப்பூட்டை பூஞ்சைகள் இப்பிரிவை சார்ந்தவை. இவ்வகுப்பு பூஞ்சைகள் சாருணிகளாகவோ ஒட்டுண்ணிகளாகவோ நிலத்தில் வாழ்கின்றன. நன்கு வளர்ச்சி அடைந்த மத்தள துளை தடுப்பு சுவருடைய மைசிலியம் காணப்படுகிறது. 3 வகையான மைசிலியங்கள் உள்ளன. அவை முதல் நிலை ஒரு உட்கரு நிலை, 2ஆம் நிலை இரட்டை உட்கரு நிலை, 3ஆம் நிலை என்று அறியப்படுகிறது. இரட்டை உட்கரு நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிடிப்பு இணைப்பு தோற்றுவிக்கப்படுகிறது. பாலிலா இனப்பெருக்கம் கொடியன்கள், கொனிடியங்கள், ஆடிய வித்துக்கள் முற்றுவிடுதல் வழி நடைபெறுகிறது. பாசிட்டோமைசிட்டிகள் அமைப்பு மற்றும் இனப்பெருக்கம். பாலினப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஆயினும் பால் உறுப்புகள் காணப்படுவதில்லை. உடல் செல் இணைவு அல்லது ஸ்பெர்மேஷியா இணைவு வழி சைட்டோபிளாஸ் இணைவு நடைபெறுகிறது. உட்கரு இணைவு தாமதமடைந்து நீண்ட இரட்டை உட்கரு நிலையில் ஹைபாக்கள் உள்ளன. பசிட்டியத்தில் உட்கரு இணைவு நடைபெற்று உடனடியாக குன்றல் வகுப்படைதல் நடைபெறுகிறது. இவ்வாறு உருவாகும் 4 பிசிட்டிய வித்துக்கள் பஸ்டியத்தின் வெளிப்புறத்தில் சிறு காம்பு என்னும் அமைப்பின் மீது காணப்படுகின்றன. குண்டாத்தடி வடிவ ஒவ்வொரு பஸ்டியமும் 4 பஸ்டியோ வித்துக்களை பெற்றுள்ளன. இவை பிரபலமாக கிளப்பு பூஞ்சைகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதன் கனியுறுப்பு பசி டினி கனியுறுப்பு எனவும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டியோட்டியோமைசிட்டிஸ் அல்லது முழுமை பெறா பூஞ்சைகள். இவ்வகை பூஞ்சைகளில் பாலினப்பெருக்கம் காணப்படுவதில்லை. எனவே இவை முழுமை பெறா பூஞ்சைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஓகேவா? பாலினப்பெருக்கம் காணப்படாததால் இது முழுமை பெறா பூஞ்சைகள் என அழைக்கப்படுகிறது. ஃபங்கை இம்பெர்ஃபெக்டி. எண்ணற்ற சிற்றினங்கள் மண்ணில் சாருணிகளாகவும் பல தாவர மற்றும் விலங்குகளில் ஒட்டுண்ணிகளாகவும் வாழ்கின்றன. கொனிடியங்கள் கிளாமிட் வித்துக்கள் முட்டுவிடுதல் ஆய்டி வித்துக்கள் போன்றவைகளை தோற்றுவித்து பாலிலா இனப்பெருக்கம் செய்கின்றன. கொனிடியங்கள் சிறப்பு அமைப்புகளான பக்டீனியம், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொத்து கனியுறுப்பு, வித்தண்டு, கொனிடிய தாங்கித்தூண் போன்ற அமைப்புகளில் தோற்றுவிக்கப்படுகின்றன. படம் பார்த்தீங்கன்னா 1.123 கொடுத்துருக்காங்க. இப்பூஞ்சைகளில் பாலினை ஒத்தமை சுழற்சி நடைபெறுகிறது. பாராசெக்சுவல் சைக்கிள். இது மரபணு சார்ந்த வேறுபடுதலை கொண்டு வருகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருளாதார பயன்கள். பூஞ்சையின் பொருளாதார பயன்கள் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. பூஞ்சைகள் சுவை மிகுந்த ஊட்டம் நிறைந்த உணவாக காளான்களை தருகின்றன. குப்பைகளை சிதைத்து தாது பொருட்களை மறுசுழற்சி செய்து மண்ணின் வளத்தன்மையை அதிகரிக்க பூஞ்சைகள் உதவுகின்றன. பால் சார்ந்த தொழிற்சாலைகள் ஒரு செல் பூஞ்சைகளான ஈஸ்டை சார்ந்துள்ளன. பூஞ்சைகள் மரக்கட்டைகளை சேதப்படுத்துவோடு மட்டுமின்றி நச்சுப் பொருட்களை சுரப்பதன் மூலம் உணவுப் பொருட்களை நச்சாக்குகின்றன. பூஞ்சையின்
பூஞ்சைகளின் நன்மை தீமை செயல்கள் கீழே விவாதிக்கப்பட்டுள்ளது. நன்மை தரும் செயல்கள் உணவு. இது பார்த்தீங்கன்னா லென்டினஸ் டோடஸ், அகாரிகஸ், பைஸ்போரஸ், வலியோலா ஆல்சியோ போன்றவை ஊட்ட மதிப்பிடுவதால் உணவாக பயன்படுத்தப்படுகின்றன. ஈஸ்டுகள் வைட்டமின் பியை, எரிமோதீசியம், ஆஸ்டி வைட்டமின் B12 தருகின்றன. இது பார்த்தீங்கன்னா கொத்து கனியிருப்பு. இது பார்த்தீங்கன்னா கொனிடியா தாங்குகளின் இது டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எப்படி வெளிவருதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டியூட்டிரோமோஸ்டிகளின் இனப்பெருக்க முறை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மருத்துவ பயன்கள். பூஞ்சைகள் பாக்டீரியங்களின் வளர்ச்சியை தடுக்கும் அல்லது அழிக்கும் உயிர் எதிர்ப்பொருட்களை உற்பத்தி செய்கின்றன. பூஞ்சைகள் உற்பத்தி செய்யும் உயிர் எதிர்ப்பொருட்களில் பெனிசிலியம் நோட்டாட்டம், செபலோஸ்போர்கன்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரோமோனியம் கிரைசோஜினம், கிரைசியோ பல்வின, பென்சிலியம் கிரைசோபல்வம் போன்றவை அடங்கும். இது எல்லாமே மருத்துவத்தில் பயன்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்விசெப்ஸ் பர்புரியா உற்பத்தி செய்யும் எர்காட் ஆல்கலாய்ட் எர்காட்டமே இரத்த குழாயினை சுருக்க வைக்கும் மருந்தாக பயன்படுத்துகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொழிற்சாலை. கரிம அமில உற்பத்தி. கரிம அமிலங்களை வணிக ரீதியில் உற்பத்தி செய்வதற்கு தொழிற்சாலையில் பூஞ்சைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிட்ரிக் அமிலம், குளுக்கோனிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் என்ற பூஞ்சையும், இட்டகோனிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பர்ஜில்லஸ் டெரியஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோஜிக் அமிலம் தயாரிக்க ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசா பூஞ்சையும் பயன்படுத்தப்படுகின்றன. அடுமனை மற்றும் மது வடித்தல், பேக்கரி மற்றும் பிரிவிங். அதில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கரி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பேக்கரி இருக்குல்ல அதுதான். ஓகேங்களா. சாக்கரோமெசமில் செரிவிசியே என்ற ஈஸ்ட் நொதித்தல் மூலம் சர்க்கரையை ஆல்கஹாலாக மாற்ற உதவுகிறது. அடுமனையில் பெறப்படும் பொருட்களான ரொட்டி, பன், ரோல் போன்றவை தயாரிக்க ஈஸ்ட் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம பூஞ்சையை சாப்பிட்றோம். ஓகே. பெனிசிலியம் ராக்குவி போர்ட்டை, பெனிசிலியம் மேம்பட்டை ஆகியவை பாலாடு கட்டி உற்பத்தி செய்வதில் உபயோகப்படுத்தப்படுகின்றன. நொதிகளின் உற்பத்தி. ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசா மற்றும் ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர் போன்றவை அமைலேஸ், புரோட்டியஸ், லாக்டேஸ் போன்ற நொதிகளை தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. பாலாடை கட்டி தயாரித்தலில் பால் உறைதலுக்கு தேவையான ரென்னட் மியூக்கர் சிற்றினங்களை பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், வேளாண்மை. பூஞ்சை வேரிகளை மைசோகோர்சிக் உருவாக்கும் ரைசோகாண்டியா, ரைசோக்டோனியா, பாலஸ், ஸ்கிலிர்டோடெர்மா போன்ற பூஞ்சைகள் தாவரங்கள் நீர் கனிமப் பொருட்களை உறிஞ்ச உதவுகின்றன. பியூவோவெரியா, பேசினியா, மெட்டாரைசியம், அனிசோபிலியா போன்றவை வேளாண் பயிர்களை தாக்கும் பூஞ்சைகளை அழிக்க உதவுகின்றன. ஜிப்ரெல்லா விஜிகுரை என்ற பூஞ்சை உற்பத்தி செய்யும் ஜிப்ரெலின் என்ற தாவர வளர்ச்சி சீராக்கி பொருள் தாவரங்களுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தீய விளைவுகள். அமானிட்டா வைலாட்ஸ், அமானிட்டா வெர்னா, போலிட்டஸ் சாண்டஸ் போன்றவை அதிக நச்சுத்தன்மையுடைய காளான்களாகும். இவை பொதுவாக தவளை இயற்கை பூஞ்சைகள் என்று பெயரில் அறியப்படுகின்றன. அஸ்பர்ஜில்லஸ், ரைசோபஸ், மியூக்கர், பெனிசிலியம் போன்றவை உணவுப் பொருட்கள் கெட்டுப்போவதற்கு காரணமாகின்றன. அஸ்பர்ஜில்லஸ் பிளாவஸ்
பூஞ்சை உலர்ந்த உணவுப் பொருட்களில் புற்றுநோயை தூண்டும் அப்ளாடாக்சின் நச்சுப் பொருட்கள் உண்டாகிறது. பாட்டுலின், அக்ராட்டசின் ஏ போன்றவை பூஞ்சைகள் உற்பத்தி செய்யும் சில நச்சுப் பொருட்களாகும். பூஞ்சைகள் மனிதர்களின் தாவரங்களின் நோய்களை உண்டாக்குகின்றன. இது வந்து 1.1 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு செயல்பாடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஆசிரியர்கள் முன்னிலையில் உங்களோட அனுமதி பற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை பார்க்கலாம். தாவர நோய்கள். நோயின் பெயர், நோய் காரணி. நெல்லின் கருகல் நோய், அது வந்து பார்த்தீங்கன்னா மாக்னோபோர்தே கிரேசியே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பின் செவ்வல்கள் நோய், கொலிட்டோட்ரைக்கம் பால்கேட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீனிசின் ஆந்த்ராக்ஸ் நோய், பீனிசின் ஆந்த்ராக்னோஸ் நோய், கொலிட்டோட்ரைக்கம் லின்டிமுத்தியானம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குருசிபெரே குடும்ப தாவரங்களின் வெண்துரு நோய், அல்புகோ கேண்டிடா. பீச் இலைச்சுருள் நோய், டாப்ரினா ட்ராம்னஸ். கோதுமையின் துருநோய், பக்சினியா கிராமினஸ் டிரிட்ஸை. நெக்ஸ்ட் வந்து மனிதர்கள் ஏற்படும் நோய்கள், சேற்றுப்புண், எபிடெர்மோட்டாபைட்டான் பிளாக்சோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடியாசிஸ், கேண்டிடா அல்பிக்னஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோகிடியோ டொமைக்கோசிஸ், அதே தான் கொடுத்துருக்காங்க இங்கேயும், கொமிட்டியோட்டிஸ் இமிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லோசிஸ். ஆக்சுவலாக வந்து இங்கே நோயின்னு கொடுத்துக்கணும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதுவுமே கொடுக்காம அதே பேரை வந்து சயின்டிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிமியோகேட்டஸ். நெக்ஸ்ட்டு செயற்பாடுகள் உங்களோட ஆசிரியர் இதை வந்து இது பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை வேரிகள். பூஞ்சைகளின் மைசீலியங்கள் மற்றும் தாவர வேர்களுக்கிடையே ஏற்படுத்தும் ஒருங்குயிரி வாழ்க்கை உயிருக்கு பூஞ்சை வேரிகள் என்று பெயர். இந்த தொடர்பில் பூஞ்சைகள் வேரிலிருந்து ஊட்டத்தை உறிஞ்சுகின்றன. இதுதான் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை வேரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வேர்லேருந்து உணவு வந்து எடுத்துக்குது, அதனால் அப்படி சொல்லியிருக்காங்க, ஊட்டத்தை உறிஞ்சுகின்றன. அதற்கு பதிலாக பூஞ்சைகளின் ஹைப்பா வலைப்பின்னல் அமைப்பு தாவரங்கள் மண்ணிலிருந்து நீர் கனிம ஊட்டங்கள் உறிஞ்சுவதற்கு உதவுகின்றன. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சார்புன்னு சொல்லலாம். இது வந்து அதை சார்ந்திருக்கு, அது வந்து இதை சார்ந்திருக்கு. ஓகேங்களா? பூஞ்சை வேரிகள் 3 வகைப்படும். அகப்பூஞ்சை வேரிகள், புறப்பூஞ்சை வேரிகள் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சை வேரிகளின் முக்கியத்துவம். இவை மட்குண்ணி வகையை சேர்ந்த பூக்கும் தாவரமான மோனோட்டோரோப்பா தாவரத்தில் ஊட்டத்தினை எடுத்துக்கொள்ள உதவுகின்றன. தாவரங்களுக்கு கனிம பொருட்கள் மற்றும் நீர் அதிக அளவில் கிடைக்க பூஞ்சை வேரிகள் உதவுகின்றன. தாவரங்களுக்கு வறட்சியை தாங்கும் திறனை தருகிறது. மேம்பாடு அடைந்த தாவரங்களின் வேர்களை தாவர நோய்க்காரணிகள் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கிறது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ். இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா லிச்சன்ஸ் சொல்லியிருக்காங்க, தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கென்கள். பாசிகள் மற்றும் பூஞ்சைகளிடையே ஏற்படும் ஒருங்குயிரி அமைப்பு லைக்கென்கள் என்று அழைக்கப்படுகிறது. லிச்சன்ஸ். இதில் பாசி உறுப்பினர் பாசி உயிரி அல்லது ஒளி உயிரி என்றும், பூஞ்சை உறுப்பினர் பூஞ்சை உயிரி என்றும் அழைக்கப்படுகின்றன. பாசி வந்து பார்த்தீங்கன்னா பாசி உறுப்பினர் என்றும், பூஞ்சை வந்து பூஞ்சை உறுப்பினர் என்றும் அழைக்கப்படுகிறது. பாசி உயிரி பூஞ்சைக்கு ஊட்டத்தை தருகிறது. பூஞ்சை உயிரி பாசிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் உடலத்தை தளப்பொருள் மீது நிலைப்படுத்த ரைசின் என்ற அமைப்பை
ஏற்படுத்த உதவுகின்றது. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மியூச்சுவலாக பெனிஃபிட் அடையுது தான் சொல்லியிருக்காங்க. பூஞ்சை உயிரி பாசிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் பாசி வந்து பார்த்திங்கன்னா உயிரி பூஞ்சைகளை கூட்டத்தை தருகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஞ்சை வந்து உயிரி பாசிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதுடன் உடலத்தை தலைப்பொருள் மீது நிலைப்படுத்த ரெசினே என்ற அமைப்பை ஏற்படுத்த உதவுகிறது. பாலில்லா இனப்பெருக்கம் துண்டாதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சோரிடியங்கள் அசிடியங்கள் மூலம் நடைபெறுகின்றன. பாசி உயிரி உறங்க நகராவித்துக்கள் ஹார்மோகோனியங்கள் நகராவித்துக்கள் மூலம் இனப்பெருக்கம் செய்கிறது. பூஞ்சை வேரிகளின் வகைகள் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாங்க. புற பூஞ்சை வேரிகள், அக பூஞ்சை வேரிகள், புற அக பூஞ்சை வேரிகள். பூஞ்சைகளின் மைசிலியம் வேரினை சூழ்ந்து அடர்த்தியான உரையினை தோற்றுவிக்கிறது. இது மேலுறை என மென்டேலே என அறியப்படுகிறது. ஹைப்போ வலைப்பின்னல்கள் செல் இடைவெளியில் ஊடுருவி புறத்தோல் மற்றும் புறணி பகுதியை சென்றடைந்து ஆர்டிக் வலையை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு பைசோலிப்தஸ் டிங்டோரியஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த படத்தில் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும். அகப்பூஞ்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, இன்சைடு இருக்கிற மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா புற பூஞ்சைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புறத்தில் இருக்கிற மாதிரி. ஹைப்பாக்கள் வேரின் வெளிப்புற புறணி செல்களை ஊடுருவி சென்று உட்பகுதியில் வளர்கின்றன. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மைசிலியத்தின் சிறிய பகுதி வேரின் வலைப்பகுதியில் காணப்படுகிறது. இவை குமிழ் பை, வெசிகல், ஐப்போபை போன்ற உறிஞ்சு உறுப்புகளை உருவாக்குவதால் இவ்வகை பூஞ்சைகள் வெசிகுலார் ஆர்பஸ்குலார் மைக்ரோசைரா பூஞ்சை என அறியப்படுகின்றன. இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க என்னென்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. ஆர்பஸ்குலர் பூஞ்சை வேரிகள் VAM. எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜிகாஸ்போரா. எரிகாய்ட் பூஞ்சை வேரிகள். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டோடெட்ராடின். ஆர்கிட் பூஞ்சை வேரிகள். எடுத்துக்காட்டு ரைசோப்டானியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புற அக பூஞ்சை வேரிகள். இவ்வகையை சேர்ந்த பூஞ்சை வேரிகள் உரையை போன்ற வேரை சூழ்ந்தும் புறணி செல்களை ஊடுருவியும் காணப்படுகின்றன. பூஞ்சை உயிரி பாலில் ஈடுபட்டு ஆஸ்கோகனி உடலங்களை உருவாக்குகின்றன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாடு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அதோட பாட முடியுது, ஓகேங்களா. நீங்கள் வந்து தினமும் படித்து பார்த்தா தான் புரியும். ரிப்பீட்டபுளாக நீங்கள் படித்து பாருங்கள், ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வகைப்பாடு. லைக்கன்களில் காணப்படும் வாழிடத்தின் அடிப்படையில் கீழ்காணும் வகைகள் உள்ளன. கார்டிலோகஸ் மரப்பட்டை மீது காணப்படுபவை. லிக்னிலோகஸ் கட்டை மீது வாழ்பவை. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்டிகோலஸ், லிக்னிகோலஸ், சாக்சிகோலஸ் பாறை மீது வாழ்பவை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெரிகோலஸ் நிலத்தில் வாழ்பவை. கடலில் வாழ்பவை. கடலில் உள்ள சிலிக்கா பாறை மீது வாழ்பவை. நன்னீர் வகை நன்னீரில் உள்ள சிலிக்கா பாறை மீது வாழ்பவை என்பன ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடலப்புற அமைப்பின் அடிப்படையில் இவை லெப்ரோஸ் வரையறுக்கப்பட்ட பூஞ்சை அடுக்கு காணப்படுவதில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெப்ரோஸ், கிரஸ்டோஸ் ஓடு போன்ற அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போலியோஸ் இலை ஒத்த வகை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டிகோஸ் கிளைத்த புதர் போன்ற தொங்கும் அமைப்பு. 1.25 படத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன வகைப்படுத்தப்படுகின்றன? சைலத்தின் உடலத்தில் பாலிசெல்கள் பரவலின் அடிப்படையில் இது வந்து நிறையா
கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கெங்கே வாழுதுன்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உடலின் புறமைப்பின் அடிப்படையில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக்கின் உடலத்தில் பாலிசெல்கள் பரவலின் அடிப்படையில், யோமியோமெரஸ் பாலிசெல்களின் உடலத்தில் சீராக பரவியிருத்தல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டிரோமிசிஸ் யோமோ ஹெட்டிரோ அரஸ் வரையறுக்கப்பட்ட பாசி பூஞ்சை அடுக்குகள் காணப்படுதல் என வேறுபட்டுள்ளன. லைக்கன் உடலத்தில் உள்ள பூஞ்சை உயிரி ஆல்கோமைட்டிஸ் வகுப்பை சார்ந்தவையாக இருப்பின் ஆஸ்கோலைக்கன் என்றும், அவை பஸ்டியோமைசிட்டிஸ் வகுப்பை சார்ந்தவை எனில் பஸ்டியோலைக்கன் என்றும் அறியப்படுகின்றன. இது வந்து பார்த்திங்கன்னா பாறை மீது வர்றது, கட்டை மீது லைக்கன் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைக்கன்கள் பாறை மீது படிந்து வாழும் பொழுது ஆக்சாலிக் அமிலம் போன்ற கரிம அமிலங்களை சுரப்பதால் பாறைகளின் தளம் அரிக்கப்பட்டு மண் உருவாக உதவுகிறது. ஆகையால் இவை சீரோசீர் என்னும் வறல் நில தாவர வழிமுறை வளர்ச்சியில் முன்னோடி உயிரினங்களாக திகழ்கின்றன. நெக்ஸ்ட்டு லைக்கன்களில் இருந்து பெறப்படும் அஸ்னிக் அமிலம் உயிர் எதிர்ப்பொருள் தன்மையை பெற்றுள்ளது. லைக்கன்கள் காற்று மாசு காரணியை, குறிப்பாக கந்தக டை ஆக்சைடு எளிதில் உணரக்கூடிய என்பதால் இவை மாசு சுட்டி காட்டிகளாக கருதப்படுகின்றன. சோதனை கூடங்களில் அமில கார குறியீடாக பயன்படுத்தப்படும் லிட்மஸ் காகிதத்திற்கு தேவையான சாயம் ரோசல்லா மான்டோகால் என்ற லைக்கனில் இருந்து பெறப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாடோனியா ராஞ்சி பெர்னா ரெயின்டியர் மாஸ் துருவ பிரதேசத்தில் வாழும் விலங்குகளுக்கு உணவாக பயன்படுத்தப்படுகிறது. இது எல்லாமே நிறைய இடத்துல பயன்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாடச்சுருக்கம். புவி உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களால் ஆனது. வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம், உருத்துணர்வு போன்றவை உயிருள்ளவற்றின் பண்புகளாகும். வைரசுகள் உயிருள்ளவற்றின் பண்புகளையும் உயிரற்றவற்றின் பண்புகளையும் ஒருங்கே பெற்றிருப்பதால் இவை உயிரியல் வல்லுநர்களுக்கு ஒரு புதிராக விளங்குகிறது. இவை நிலைமாறா ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து தாவரங்களிலும் விலங்குகளிலும் நோயை ஏற்படுத்தக்கூடிய மீன் நுண்ணுயிர்களாகும். இவை சிதைவு மற்றும் உறக்கநிலை சுழற்சி முறைகளில் பெருக்கமடைகின்றன. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டாக்ரால் வெளியிட்ட ஐம்பெரு பிரிவு வகைப்பாடு மொனிரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் சிலபஸில் சொல்லியிருக்காங்க. மொனிரோ புரோட்டெஸ்டோ பூஞ்சைகள், தாவரங்கள் மற்றும் விலங்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிலபஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ல்வோல்ஸ் உயிரின உலகத்தை பாக்டீரியா, ஆர்க்கியா, யுகேரியா அடங்கிய 3 உயிர் புலங்களாக பிரித்தார். இதில் யுகேரியாவில் தாவரங்கள், விலங்குகள், பூஞ்சைகள் ஆகியவை அடங்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயாட்டாங்கள், கிரிட்டோ மோட்டன்கள், ஊமசிட்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய குரோமிஸ்டா என்ற புதிய பெரும்பிரிவு தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. பாக்டீரியங்கள் பெப்டிடோகிளைகான்களை செல்சுவரில் கொண்ட தொழுட்கரு நுண்ணுயிர்களாகும். இவை கிராம் சாயத்தை ஏற்கும் தன்மையை கொண்டு கிராம் நேர், கிராம் எதிர் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இரு பிளவுறுதல் முறையில் பாலில்லா இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. பாலினப்பெருக்கம் இணைவு, இயல்பு மாற்றம், மரபணு ஊடுகடத்தல் ஆகிய முறைகளில் நடைபெறுகிறது. ஆர்கிபாக்டீரியங்கள் எனப்படும் தொழுட்கரு உயிரிகள் அசாதாரண சூழலில் வாழும் திறன் பெற்றுள்ளன. இது இம்பார்ட்டன்ட். ஆர்கிபாக்டீரியா மீன்ஸ் எங்கனாலும் வாழும். சைனோபாக்டீரியம் என்று அழைக்கப்படும் நீல பசும்பாசிகளும் தொழுட்கரு உயிரிகளே. இவற்றின் உடலத்தை சூழ்ந்து மியூசிலேஜ் உரை காணப்படுகிறது. இவை உடல் மற்றும் பாலில்லா இனப்பெருக்க முறையை மேற்கொள்கின்றன. பூஞ்சைகள் மேய்ட்கரு கொண்ட பிறசார்பு உணவூட்டம் மேற்கொள்ளும் ஒரு செல் அல்லது பல செல் உயிரிகளாகும். செல்சுவர் கைட்டினால் ஆனது. வித்தக வித்துகள், கொனிடிய வித்துக்கள், உடல் வித்துக்கள் மற்றும்
கிளாமிட வித்துகள் போன்றவற்றின் மூலம் பாலில்லா இனப்பெருக்கம் செய்கின்றன. பாலினப்பெருக்கம் ஒத்த கேமெட்டுகளின் இணைவு, சமமற்ற கேமெட்டுகளின் இணைவு, மொட்டைக்கரு இணைவு முறைகளில் நடைபெறுகிறது. மேலும் கேமெட்டக இணைவு, கேமெட்டக தொடர்பு, ஸ்பெர்மேஷிய இணைவு முறைகளும் காணப்படுகின்றன. இவை மனிதர்களுக்கு நன்மை விளைவிக்கின்றன. சில பூஞ்சைகள் தாவரங்கள் மனிதர்களுக்கு நோயை உண்டாக்குகின்றன. பூஞ்சை மைசிலியம் மேம்பாட்டடைந்த தாவர வேர்களிடையே ஏற்படும் ஓங்குயிரி வாழ்க்கைக்கு பூஞ்சை வேர்கள் என்று பெயர். லைக்கன்கள் பூஞ்சை உயிரிகளையும் பாசி உயிரிகளையும் கொண்டவை. இது ஓங்குயிரி வாழ்க்கை அமைப்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதான் இன்றைக்கோட பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா NCERT புக்கில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் நம்ம NCERT பார்க்கலாம்.